ஸோ நம்ம டெய்லரிங் மிஷினில் தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே வந்து மிஷினை வந்து தொடச்சிக்கணும். அழுக்கெலாம் இருக்கும். ஏன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது கிளாத் வச்சுருந்தோம்னா அந்த கிளாத்தில் போய் ஒட்டிக்கும். அதனால் நல்லா தொடச்சிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயில் போட்டு, ஏன்னா வந்து ஃபுல்லாக இது வந்து மெக்கானிசம் மிஷின்ஸ் தானே, ஸோ எப்போ வேணாலும் இதுவாகும், பிடிச்சிக்கலாம், ஸ்டக் ஆகலாம். அதனால் நமக்கு எப்படி சாப்பிட்றோமோ அது போல் அதுக்கு மிஷின் ஆயில் போடணும். ஏதோ ஒரு ஆயில் எடுத்து போடலான்லாம் இல்லை, மிஷின் ஆயில் போட்டு ஃபுல்லாக தொடச்சிக்கணும். இதை இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஆயில்ன்ட்டு. ஸோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம ஆயில் போட்டோம்னா நம்ம மிஷின் வந்து நல்லா ஃப்ரீயாக தைக்கும். அதே போல் ஊசி வந்து நூல் இழை வந்து விடுற மாதிரி துணியில் வந்தால் ஊசியோட நூல் வந்து ஊசி தேய்மானம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஊசி வாங்கி போட்டுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளோட மறக்காமல் சிவசக்தி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சேனலை பாருங்கள். ஸோ இதில் டெய்லரிங் டிப்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே சின்ன சின்ன தையல் நீங்களே தைச்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ளவுஸ் தைக்கணுனாலே மினிமம் 100 ரூபா ஆகுது. ஸோ நம்மளே அதை தைச்சிக்கலாம் சின்னதாக சிம்பிளாக. ஏன்னா இன்றைக்கி வந்து மகளிர் சுய உதவி குழுலலாம் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதான் வீட்டில் தைக்கிற மிஷின்லாம் வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ணி நீங்கள் மிஷின் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட ஒரு 500 ரூபா இருக்கும். 100 ரூபா உங்களுடைய செலவு, நூல், உங்களுடைய கூலி, ஈபி செலவு போனால் கூட 400 ரூபா கையில் இருக்குது. ஸோ நல்ல தொழில், பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது ஸ்ரீனிஸ் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரர் விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசன்.